இந்த நேரத்தில் கூப்பிட்டு அவர் என்ன போய் டாக்டர் கூப்பிடு. இதுக்கு டாக்டர் வேண்டாங்க. அப்பா நான் போய் உடுக்கை கூட்டி வந்துடுறேன். முதலாளி பேரே மச்ச ரேகையா, நிச்சயமா உங்க தங்கச்சி இவ்வளவுதான் இருக்கணும். பின்ன நீ குளிக்கிறதா பாத்தியா? எங்கடா நிம்மதியா பார்க்க விட்டீங்க? அட போங்கடா. ஐயா, இவங்க கன்னித்தீவுக்கு வந்தனால பெண்கள் பின்னால சுத்துறதே வேலையா போச்சு. நான் இவங்களை பாத்துக்கிறேன், நீங்க போகலாம். இப்ப நீ அடிக்க போறியா? நான் உங்களை அடிக்க மாட்டேன். நடந்த விஷயத்தை சொல்லுங்க. ஐயா, எந்த கெட்ட எண்ணத்திலையும் நாங்க இந்த காரியத்தை செய்யல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால நான் சின்ன பையனா இருந்தப்போ எங்க அப்பா அம்மா தங்கச்சியோட நாங்க இந்த தீவுக்கு வந்தோம். இங்கே என் தங்கச்சிய நாங்க பறி கொடுத்துட்டோம். காணாம போன என் தங்கச்சிக்கு இந்த இடத்துல ஒரு மச்சம் இருக்கும். அதைத்தான் தினமும் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். ஓஹோ, ஆமாங்க, ஒவ்வொரு பெண்ணையும் என் தங்கச்சியா நினைச்சுதான் தேடிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? நீங்க போலாம். தம்பி, நடந்த விஷயத்தை உங்ககிட்ட விளக்கமா சொல்றேன். ரொம்ப காலத்துக்கு முந்தி இந்த தீவில ஒருத்த வந்து இறங்கினான். அவன் தான் சைமன். அப்ப உள்ள ராணியையும் மக்களையும் சைமன் துப்பாக்கியை காட்டி மிரட்டி பயமுறுத்தி படிய வச்சான். தனக்கு இந்த தீவில ஒரு இடம் வேணும்னு கேட்டான். என்ன? ஆமா, அவன் நினைச்சிருந்தா அப்பவே எங்களை அழிச்சிருக்க முடியும். அந்த கெதிக்கு நாங்க விடல. ஆனா ராணியும் நானும் யோசிச்சு, சைமன், இந்த தீவில நடக்கும் பழக்க வழக்கங்கள்ல நீ எதிலையுமே தலையிடக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டோம். ராணி இறந்திடவே நான் ரகசியமா என்கிட்ட வளர்ந்த ஒரு பெண்ணை ராணிக்கு வாரிசுன்னு சொல்லி நம்ப வச்சு அவளையே ராணி ஆக்கிட்டேன். ஆமா, இந்த விளக்கங்கள்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? வா சொல்றேன். ராணி, ராணி, என்னங்க இது? தங்கைய காட்டுறேன்னுட்டு ராணிய கூப்பிடுறீங்க? கொஞ்சம் இரு தம்பி. ராணி, ராணி, சின்ன வயசுல நீயும் உங்க அண்ணனும் இந்த தீவுக்கு வந்து சேர்ந்தீங்க. அப்போ உங்க அப்பாவும் அம்மாவும் இறந்து போனது உனக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. உன்ன மாதிரியே கஷ்டப்பட்டு உனக்காகவே உயிர் தப்பி திரும்ப வந்திருக்காருங்க உங்க அண்ணன். கொஞ்ச நாளைக்கு உங்க உறவு முறை யாருக்குமே தெரிய வேண்டாம். என்ன சொல்றீங்க? இத்தனை வருஷமா ஆவலோட எதுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த தங்கச்சியோட சுதந்திரமா பழகிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அதுக்கு இல்லப்பா, சின்ன வயசுல இருந்து மல்லிய வளர்த்து இந்த தீவுக்கு ராணி ஆக்கியிருக்கிறேன். அவன் இந்த தீவுல பிறக்கலன்னு தெரிஞ்சா தீவு வளர்க்கப்படி அவன் ராணியாவே இருக்க முடியாது. திட்டமெல்லாம் வாழாம வரும், குழப்பம் வரும், கலகம் வரும். கெஞ்சி கேட்டு கொஞ்ச காலத்துக்கு அண்ணன் தங்கங்கிற உறவு முறை யாருக்குமே தெரிய வேணாப்பா. கன்னித்தீவு ராணிக்கு ஒரு அண்ணனா? ஆமா தலைவரே, அந்த பாண்டியன் கூட்டத்தோட வந்திருக்கிற கண்ணன் தான். அப்போ ராணியை தூக்கி எரிஞ்சிட வேண்டியதுதான். எப்படி? அம்மாசி, நான் சொல்றதை கவனமா கேளு. ராணி இந்த மண்ணில பிறக்கலேன்னு சொல்லு, அவளுக்கு ஆட்சி செய்ய தகுதி இல்லைன்னு சொல்லு, பதவியை விட்டு இறக்கு. காக்கா, என்ன மூளை, என்ன மூளை? அடுத்தது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அத கடவுள் சொல்லும். ஆனா ராணிய என்ன செய்யணும் தெரியுமா? அதையும் கடவுள் தான் சொல்லுமா? இல்ல, அதை நான் சொல்றேன். வெளிநாட்டுக்கு விற்க போற பெண்களோட ராணிய அடைச்சு வைங்க, வரப்போற கப்பல்ல ஏத்திடுவோம்.
நாம எடுத்துக்கிட்ட காரியத்துல நிச்சயமா நமக்கு வெற்றி கிடைக்கும். கன்னித்தீவுன்னு சொன்னாங்க, இங்க ஒரு கண்ணியர் கூட காணாம. ஏன் மேன் அலையறேன்? மேல இருக்கிறதுனாலதான் அலைகிறேன். எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க இறக்கி வைங்க, ரெஸ்ட் எடுக்கலாம். மாஸ்டர், மாஸ்டர். சார், நான் கொஞ்சம் இப்படி சுத்தி. மேடம், கன்னித்தீவுல அந்நியர்கள் நுழைஞ்சிட்டாங்க. கன்னித்தீவுல அந்நியர்கள் நுழைஞ்சிட்டாங்க. எங்கே இன்னொரு தடவை சொல்லு. கன்னித்தீவுல அந்நியர்கள் நுழைஞ்சிட்டாங்க. இதை விட தெளிவா சொல்ல முடியாது. குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங். டிவி ஆன். சைமன், குளிக்கிற எல்லாரையும் கரையேற விடாம தண்ணியில கரண்ட பாய்ச்சி சாகடிச்சிட்டுமா? ப்ரொஃபசர் அருண், உங்க சயின்டிபிக் கண்ணுல பார்த்து பார்த்து உங்க கண்ணே கெட்டு போச்சு. கெட்டது என் கண்ணு இல்ல, கெட போறது நாம எல்லாரும் தான். ப்ரொஃபசர், அங்க பாருங்க, அவ குளிக்க குளிக்க அந்த ஆறே அழகா போச்சே. சோனி, ஏண்டா என் கனவை கலைச்ச? அப்படியே உட்காந்துட்டீங்க, குளிக்க வேண்டியதானே? ஏன் தண்ணியை கண்ட பயமா? பயமா? அப்படி பயந்தா என் தங்கச்சியை தேடிக்கிட்டு இந்த கன்னித்தீவுக்கு வருவேனா? என்னது, உங்க தங்கச்சி இந்த கன்னித்தீவுலையா? ஆமா, சின்ன வயசுல என் தங்கச்சி இந்த தீவுல காணாம போயிட்டான். கன்னித்தீவுக்கு வந்த கதை அதானா? முதலாளி, கவலையே படாதீங்க. உன் தங்கச்சிக்கு ஏதாவது அடையாளம் இருந்தா தெளிவா விவரமா எனக்கு புரியற மாதிரி சொல்லுங்க. நடு முதுகுல ஒரு மச்சம் இருக்கும். நடு முதுகுலியா? அவ்வளவுதானே. அப்ப இந்த கன்னித்தீவுல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் பாத்திர வேண்டியதான். முதுகுங்க. ஏன்பா இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏன் நடக்க? ஐயோ, அங்க பாரு, கன்னித்தீவு சுந்தராங்கி ஜலக்கிரீடம் பண்ணிட்டு இருக்கான். உங்க அண்ணன்டா மீச, தங்கச்சிக்கு மீச முளைச்சா மச்சி மச்சான். இங்கெல்லாம் பார்பர் ஷாப்பே கிடையாது, முடி வெட்ட மாட்டேங்கிறானுங்க. முதலையா? முதலையா எங்க? அதோ அங்க இருக்குது. எங்க இருக்குது? கொஞ்சம் நல்ல பாருங்க, அந்த பக்கம் போயிட்டு இருக்குது. அதோ பெருசா இருக்குது. அதான். பெருசாவா? எங்கேயுமே காணுமே. ஓரமா போயிட்டு இருக்குது. எங்க செல்வி? அப்பா, இப்பவாது நான் உங்களை லவ் பண்ணது புரிஞ்சுட்டீங்களே. மண்ணாங்கட்டி, இந்த லவ் பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாமா?